ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, அம்மா உன்னிடம் நான் பலமுறை ஒரு விஷயத்தை பற்றி கூறியிருக்கிறேன். உன்னை ஒரு பெண்ணோ அதிகமாக கவனித்து கொண்டு இருக்கிறார். அந்த பெண்ணானவள் எப்போ பார்த்தாலும் உன்னை நோட்டமிட்டு கொண்டுதான் இருக்கிறாள் என்று. ஆனால் நான் சொல்லும் பொழுது எல்லாம் நீ சாதாரணமாகத்தான் எடுத்துக்கொள்கிறாய். எந்த ஒரு விஷயத்தையுமே நீ எப்பொழுதுமே நான் சொல்கிறேனா ஒரு விஷயத்தை அதை சுதாரிப்பாகவோ இல்லை மனதில் எல்லா விஷயத்திலேயுமே ஒரு தெளிவாகவோ எடுத்துக்கொள்வது கிடையாது. எல்லா விஷயத்திலேயுமே நீ எப்போ பார்த்தாலும் தேவையே இல்லாமல் அலட்சியமாக இருக்கிறாய். நானும் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன், தயவு செய்து அலட்சியமாக இருக்காதே. அலட்சியமாக நீ இருந்தாயானால் வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலேயும் உன்னால் முன்னேற முடியுமா என்று. ஆனால் நீ கேட்டாயா என்று நான் சொல்லும் பேச்சை? அம்மா, நான் சொல்லும் பேச்சை தயவு செய்து காது கொடுத்து கேளுங்கள். உன்னை ஒரு பெண்ணோ நோட்டமிட்டு கொண்டு இருக்கிறார். அந்த பெண்ணானவள் உன்னுடைய வீட்டிலிருந்து 4வது வீடு. அந்த பெண் நீ எங்கு போகிறாய், என்ன செய்கிறாய், என்ன விஷயத்தை செய்கிறாய் என்று ஒவ்வொன்றையுமே நோட்டமிட்டு கொண்டுதான் இருக்கிறார். நீயோ ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நாம் நன்றாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று நினைப்பாய். ஆனால் அந்த பெண்ணானவள் என்ன தெரியுமா எப்போ பார்த்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் செய்கிறாள்? இவள் எப்படி வாழ்வாள்? இவள் எப்படிதான் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாள்? இவளுடைய வாழ்க்கையில் என்னத்தான் நடக்கிறது? வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறும். எதுவுமே இப்படிதான் இருக்கும், இந்த விஷயம்தான் நடக்கும் என்பதை உன்னால் நிலையாக சொல்ல முடியாது. அதனால் எப்பொழுதுமே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் நடக்கவில்லை என்றால் உடனடியாக எதையும் நினைத்து கவலைப்படாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதத்தை இந்த சாய் கண்டிப்பாகவே நிகழ்த்தி தருவேன். நீங்கள் கொடுத்து வைத்த பிள்ளைகள். ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்கிறேன்? நீங்கள் கொடுத்து வைத்த பிள்ளைகள் என்று இந்த சாய் ஆகிய நான் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளேன். அதுவும் எப்பொழுது பார்ப்பது, எப்பொழுது உங்களுக்கு செய்வது அல்ல. ஒவ்வொரு நாளும் உங்கள் கூடவே இருந்து உங்களை காப்பாற்றுவது என்று முடிவெடுத்து விட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் 1000 பேர் உன்னை தேவையில்லாத வார்த்தைகளால் பேசலாம், கடுமையாக உன்னை திட்டலாம். ஆனால் நான் மட்டும் உனக்கு ஒன்றுதான் சொல்வேன். எந்த ஒரு நிலையிலும் அழாதே. எந்த ஒரு நிலையிலும் தடுமாறாதே. உன்னுடைய உடலை முதலில் பார்த்துக்கொள். உன்னுடைய நலனை முதலில் பார்த்துக்கொள். அப்புறம் மற்றவர்களை பற்றி நீ யோசிக்கலாம். தேடும் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமே கிடைக்கும். கிடைக்கவில்லை என்றால் என்னிடம் நீ தாராளமாக வந்து கேட்கலாம். என்னமோ சொன்னீர்கள், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் என்று, ஏன் எதையும் கொடுக்கவில்லை என்று நீ என்னிடம் கேட்கலாம். புரிகிறதா? அதில் எந்த ஒரு தவறுமே இல்லை. நீ ஏனென்றால் எல்லா உரிமையும் உனக்கு உண்டு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டது அனைத்தும் போதும். இனிமேல் சந்தோஷமோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் உனக்கு வந்துவிட்டது. என்ன நடந்தாலும் சாய் பார்த்து கொள்வார் என்ற ஒரு தைரியமும் உனக்கு வந்துவிட்டது. எல்லாரையும் உன்னால் சுலபமாக யாரெல்லாம் உன்னை என்ன பேசினாலும் சுலபமாக எல்லோரையும் கடந்து விடலாம் என்று தைரியமும் வந்துவிட்டது. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. துரோகிகள் இருந்தால்தானே மனதில் பயம் இருக்கும். துரோகிகள் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரும் காலங்கள் இருக்க மாட்டார்கள். சந்தோஷங்கள் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் என்று மட்டுமல்லாமல் என்றும் சந்தோஷங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டே இருக்கும். ஏக்கங்களோ இனி வேண்டாம். நல்லது நடக்கப் போகிறது, உனக்கு தெரிந்து கொள். நல்லது நடக்கப் போகிறது. குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. எல்லா தேவைகளும் படிப்படியாக நடக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில். புரிந்ததா? இப்பொழுது எதையும் போட்டு மனதில் குழப்பிக் கொள்ளாதே.
நடக்கும் பொழுது எல்லாமே நன்மையாக நடக்கும். நீ இப்பொழுது போட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை குழப்பிக்கொண்டாய், ஆனால் ஏதாவது உன்னுடைய வாழ்க்கையில் மாறப்போகிறதா என்ன? எதுவும் மாறாது. அதனால் இப்பொழுதும் சரி, எப்பொழுதும் சரி, எந்த விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. நீ தேடும் ஒவ்வொன்றும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சாயாகிய நான் கண்டிப்பாக உனக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருப்பேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் அற்புதமாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் எதை நீ தேடினாலும் கண்டிப்பாக ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விஷயமாக உனக்கு கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும். நாளுக்கு நாள் எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு நீயும் அஞ்ச வேண்டாம். நம்பிக்கை மட்டும்தான் ஒருவனுக்கு தேவை. அந்த நம்பிக்கை உன்னிடம் இருக்கிறது. இன்றைய நாள் உனக்கு மோசமாக இருந்தது என்றால் நாளைய நாள் அற்புதமாக இருக்கும். நீ தேடும் ஒவ்வொன்றும் கண்டிப்பாகவே உனக்கு நான் கிடைக்க செய்வேன். சீக்கிரம் பார், நீ நினைத்ததை விட எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான மாற்றங்கள் நடக்கிறது என்று. கூடிய சீக்கிரத்தில் பல மாற்றங்களை நீ பார்ப்பாய். இப்பொழுது எந்த ஒரு விஷயத்திற்காக நீ பயந்து கொண்டு இருக்கிறாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக கிடைக்கும். ஏனென்றால் அதற்கான நேரங்கள் தான் இது. நேரம் வந்த பிறகு யாராலும் எதையும் தடுக்க முடியாது. அது வெளியே தெரிந்துதான் ஆகும். உன்னுடைய வாழ்க்கையிலும் அடுத்த கட்டம் என்ற ஒன்றுக்குள் நீ போய்தான் ஆக வேண்டும். நிறைய நாள் நிறைய கஷ்டப்பட்டு விட்டாய். இதற்குமே உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், சகல ஐஸ்வர்யங்கள் மட்டுமே. தேடும் ஒவ்வொன்றும் கூடிய விரைவாக கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திற்கும் பஞ்சம் என்பதே கிடையாது. எல்லா விஷயத்திலேயும் எல்லாமே அற்புதம், அதிசயம் இப்படித்தான் நடக்குமே தவிர ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்திற்கு வேலையே கிடையாது. புரிந்ததா? இந்த சாயை நம்பு. இந்த சாயை நம்பு. இந்த சாய் ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன். காதல் எப்பொழுதும் நான் சொல்லும் விஷயத்தை காதில் வாங்கு. காதில் நீ வாங்கினால்தான் ஒவ்வொன்றும் உனக்கு புரியும். உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் எதையும் பற்றி அதிகமாக குழப்பம் வரும் அளவுக்கு எதையும் சிந்திக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெண் உன்னை கெடுக்க நினைக்கலாம், இல்லை ஒரு ஆண் உன்னை கெடுக்க நினைக்கலாம். ஆனால் நான் மட்டும் உனக்கு ஒன்றே ஒன்றுதான் சொல்வேன். யார் என்னதான் உன்னை கெடுக்க நினைத்தாலும் மனதளவில் நீ தைரியமான பெண்ணாக இரு, தைரியமான பிள்ளையாக இரு. புரிந்ததா? எல்லா விஷயத்திலேயுமே நான் சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே தைரியமாகவே இருக்கட்டும். நீ தேடும் ஒவ்வொன்றும் கூடிய விரைவாகவே உனக்கு கிடைக்கட்டும். அழகான, அற்புதமான, நீ ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கட்டும். அது வாழ்க்கை துணையாக இருக்கலாம், வாழ்க்கை துணை, அப்புறம் உன்னுடைய தொழில், எல்லாமே உனக்கு கூடிய விரைவில் அற்புதமாகவே நடக்கும். நீ நன்றாக தான் இருப்பாய். அதில் எந்த ஒரு சிறு குறையும் இல்லை. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் சில பயங்கள், அந்த பயங்கள் எல்லாமே நீ மனது வைத்தாலே நிச்சயமாக ஓடிவிடும். பயங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. இந்த உலகத்தை எப்பொழுதும் உற்றுப்பார். நீ நினைப்பது போல அந்த அளவுக்கு பயமான உலகம் இல்லை. நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை பாதுகாப்பாக வாழு. அவ்வளவுதான். நிச்சயமாக எல்லாவற்றிலும் நல்லது மட்டுமே நடக்கும். தேடும் ஒவ்வொன்றும் கண்டிப்பாக கிடைக்கும். யாரையும் பார்த்து எப்பொழுதும் சொல்வேன் பயப்படாதே என்று. அதேதான் இப்பொழுதும் சொல்கிறேன். எதையும் எப்பொழுதும் பார்த்து பயந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து வைக்காதே. நீ ஏன் என்றால் யாருக்கும் பயந்து எந்த ஒரு விஷயத்திலேயும் தயங்கி நிற்க வேண்டும் என்று அவசியம் உனக்கல்ல. எல்லா திறமைகளும் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காக பயப்பட வேண்டும்? திறமையும் இல்லாமல் தெய்வத்துடைய பலமும் இல்லாமல் இருப்பவர்கள் எல்லாம் இங்கு சந்தோஷமாகத்தானே இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் நான் துணை இருப்பேன். காலம் முழுக்க என்னுடைய துணை இருக்கும்.
எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.